எல்லாருக்கும் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது ஜபல் ஷாம்ஸ். ஒமானோட கிராண்ட் கேனியான்னு சொல்லுவாங்க. இது நிஸ்வால இருந்து 1.5 மணி நேரம் தள்ளி போகணும். ஒமானோட ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படின்னா அது ஜபல் ஷாம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 3000 மீட்டர் சீ லெவல்லேருந்து நம்ம ஹைட்டில் போகணும். உயரம் போக 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 டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே வரும். மேலே பெருசாக ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன டீ ஷாப் மட்டும்தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம ஃபுட்டு என்ன வேணுமோ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. சம்மரில் யூஸ்வலாக வின்டரில் போகிறத விட சம்மரில் போகலாம். வின்டரில் போனீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்னோ கூட வர சான்ஸ் இருக்குது. சம்மரில் போனீங்கன்னா டெம்பரேச்சர் நீங்கள் மலை மேலே ஏற 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட் ஸ்டே பண்ணோம். அங்கே டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜபல் ஷாம்ஸ்க்கு 4 வீலர் வேணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சின்ன வண்டி இருந்தாலே போகிறோம். அது இல்லாமல் நமக்கு செக் போஸ்ட் எங்கேயும் கிடையாது. நம்மளோட ஐடி கார்டெல்லாம் வாங்கி ஜபல் அக்தர் என்ட்ரன்ஸில் செக் பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ மஸ்கேட்டில் இருந்து ஜபல் ஷாம்ஸ் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். கூகுள் மேப்பில் நீங்கள் ஜபல் ஷாம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணினா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஜபல் ஷாம்ஸ் மேலே 1-2 ரெசார்ட்ஸ் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணது ஓப்பன் பிளேஸில் டென்ட் வச்சு ஒரு 3 ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ போகும்போதே ஃபுட்டு, வாட்டரு, அப்புறம் பில்லோ, பெட்ஷீட்டு எல்லாமே நாங்கள் கொண்டு போயிட்டோம். மேலே பயங்கர குளிர். ஆக்சுவலாக மே மந்த்து இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே இங்கே ஒரு 45 டிகிரி நமக்கு இங்கே வெயில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்போ ஒன்லி 30 டிகிரி தான் இருந்தது. அதுவும் நாங்கள் இன்னும் டாப்பை ரீச் ஆகலை. இன்னும் டாப் ரீச் ஆகிருந்தால் இன்னுமே கம்மியாக இருந்திருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கீழே காரில் வந்தால் மாஸ்க் பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அது இல்லாமல் நீங்கள் காரில் போகும்போது நோட் பண்ணலாம், ஒரு சில இடத்துல தான் ரோடு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆஃப் ரோடு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரோடு கிளியராக இருக்காது, கடமுடான்னு தான் இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ அங்கே ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி இருந்தாங்க. நிறைய ஃபேமிலி மேக்ஸிமம் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஃபுல் நைட் ஸ்டே பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டாங்க. மேலே பார்பிக்யூ பண்ணலாம், கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி உட்காந்துருந்தாங்க. நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதே ஸ்டவ்வு, மில்க்கு எல்லாமே கொண்டு போயிட்டோம். ஸோ போயிட்டு நாங்கள் டீ போட்டு சாப்பிட்டோம். அது இல்லாமல் ஃபுட்டு எல்லாமே குக் பண்ண ஃபுட்டு கொண்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுதான் இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட் இந்த கிராண்ட் கேனியானோடது. அவங்களே அங்கே இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இறங்கி இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன டீ ஷாப் இருக்குது. பட் நாங்கள் இங்கே தங்கலை, இதுக்கும் இன்னும் மேலே போனோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ஜபல் ஷாம்ஸ் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஒமானோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் ஜபல் ஷாம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒமானோட கிராண்ட் கேனியானை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒமானோட ஹையஸ்ட் மவுண்டன் இதுங்கிறதுனால ஒமானோடைய ஃபஸ்ட்டு சன்ரைஸு இந்த மவுண்டன் மேலே தான் விழும். ஸோ ஈவினிங் சன்செட்டும் பார்த்தாச்சு, மார்னிங் சன்ரைஸும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, வீடியோவை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறொரு தருணத்தில் வேறொரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, ஆர்த்தி மணிகண்டன். தேங்க்யூ.